நாம் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஊருக்கு போகிறோம். அங்கே வீடியோ எடுக்கல, மறந்துட்டேன். அதான் இங்கே எது சொல்கிறேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. வாங்க ஊருக்கு போகலாம். இப்போ நான் ஊரில் இருக்கேன். ஸோ வாங்க ஊருக்கு போகலாம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்துட்டு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட லைஃபோட ஒரு மாற்றம், என்னோட லைஃப்பை நான் தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம வந்துட்டு ட்ரெயினில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இதுக்காக ஒரு இடம் போயிட்டுருக்குறோம். அது என்ன இடம்னா சஸ்பென்ஸ் வைக்கிறேன். நான் அங்கே போயிட்டு நிறைய விளாக்லாம் பண்ணுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் என்ன இடத்துக்கு போயிருக்கேன் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் நிறைய நிறைய சூப்பரான சீன்ஸ்லாம் இப்போ இருக்குது. அண்டு இந்த வேறு மாதிரி இருக்குங்க ட்ரெயின் வந்துட்டு. ஸோ ஒரு கொரோனா இஷ்யூலாம் வந்து அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அப்போ 2 இயர்ஸ் ஒரு 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்துட்டு ட்ரெயினில் ஏறுறேன். ஸோ ஜாலியாக இருக்குது. அண்டு சொல்ல வேணும், நல்லாயிருக்கு. இப்போது அதோட நெக்ஸ்ட் கட்டமாக வந்துட்டு அதே 3 வருஷம் தாண்டி மறுபடியும் என் லைஃப்பை நான் தேடி போக போகிறேன். இந்த தடவை கண்டிப்பாக என்னோட லைஃப் வந்து சக்ஸஸ் ஆகும் நான் நம்புகிறேன். கடந்த 3 வருஷமா வந்துட்டு ஒரு லூப்பில் மாட்டி சிக்கி செதஞ்சு சின்ன பின்னமாகி இருந்ததெல்லாம் போதும். நிறைய ஒப்பீனியன்லாம் கேட்டேன். நான் வீட்டில் எல்லார்ட்டையும் நிறைய ஒப்பீனியன் கேட்டேன். நான் விட்டு வந்துடுறேன், ஏதாவது பண்ணுறேன், விடவே இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து நான் வீட்டுக்கு போய்ட்டு என்ன பண்ணுவேன்னு தெரில. ஆனால் ஓகே, நம்ம ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் தேட போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் கட்டம் என்ன நடக்குதோ அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்ப்போம். ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலை அப்படின்னா வந்து லைஃப் சக்ஸஸ் பண்ண முடியாது. 9 to 12 அப்படி மாதிரி இருந்துட்டு லூப்பில் மாட்டிக்க வேண்டியது தான். இப்போவும் நான் பண்ண போகிற வேலையில் வந்துட்டு எனக்கு டைமிங் கிடையாது தான். பட் இருந்தாலும் என்னால் முடியும், நான் நம்புகிறேன். ஸோ அதுதான் ரீஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் என் லைஃப்பை. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணி நான் என் லைஃப்பை வந்துட்டு வேறு லெவலில் கொண்டு போக போகிறேன். நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு பார்க்கலாம். ஓகேயா? ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே ட்ரெயின் வராதாங்க, நானும் பார்க்காம இருந்துட்டேன். சென்னை எக்மோருக்கு அனந்தபுரி ட்ரெயின் வராது, தாம்பரத்துக்கு தான் போகணும். ஸோ நாம் இப்போ லோக்கல் ட்ரெயினை பிடிக்க போகிறோம். லோக்கல் ட்ரெயினில் போயிட்டு தாம்பரம் போக வேண்டியதான். ஓகே, இங்கே ஒரு கதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு படுமோசமாக போயிட்டுருக்குங்க. ஹெல்ப் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்கிட்ட வந்து காசு கேட்டார். சரி ஓகே, நானும் வந்து சரி எதுக்கு கேட்குறான்னு புரியல. 300 ரூபா அனுப்புங்க, கயிறு தரேன்னா. அடுத்து பார்த்தா 300 ரூபா அனுப்புங்க, தருவாங்க, ஒரு 3/4 மணி நேரத்தை தருவாங்க, என்கிட்ட காசு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது இது அப்படி இப்படின்னு என்னமோ பேசி வாங்கிட்டான். வருமானம் தெரியல. 300 ரூபா என்ன நோ சொல்ல வர மாட்டேங்குதுங்க. சரி பார்ப்போம், கிடைச்சதுன்னா சந்தோஷம், கிடைக்கலன்னா கொஞ்சம் கஷ்டம். கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம்.
உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு மேட்ரு சொல்ல போறாங்க. இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு கரெக்டா தாம்பரம் ரயில் ஸ்டேஷன்ல 9th பிளாட்ஃபார்ம் பக்கத்துல உட்காந்துருக்கிறேன். ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா வந்துட்டு இங்க தாம்பரம் ஏறுறதுக்காக சென்னை எக்மோர்ல வந்துட்டு ஒரு ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின் இருக்குல்ல, ஸோ அந்த லோக்கல் ட்ரெயின் பக்கத்துல நான் உட்காந்துருந்தேன். அப்போ ட்ரெயின் வந்துட்டு எக்மோர்ல வராது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, லோக்கல் ட்ரெயின் அங்கதான் வருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க வந்து லோக்கல் ட்ரெயின் வரும்போது கிளம்புனா தாம்பரத்துல ட்ரெயின் வருமா. கிளம்புற டைம்ல திடுதுப்புன்னு ஒருத்தர் வந்தாருங்க. வந்துட்டு ஏன்ட்ட அப்படி இப்படி அப்படி இப்படி ரேப்பிடோ அது இது பேசி 300 ரூபா வாங்கிட்டான். அப்புறம் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அவன் வந்து சென்ட்ரல் போறான், நான் வந்து தாம்பரம் வரேன். அப்போ என்கிட்ட கேக்குறான், 200 ரூபாய் மறுபடியும் அனுப்பி விடுங்க, எங்க அக்கா அனுப்புவாங்க அப்படின்னா. எனக்கு புரியல. நான் வந்து சத்தியமா சொல்றேன், 300 ரூபாய் வரல அப்படின்னா வந்துட்டு அவன் நம்பரு என்னெல்லாம் பேசினான் எல்லாத்தையுமே இதுல போடுறேன் பாருங்க. உண்மையிலே செம்ம கடுப்பா இருக்குங்க. இந்த மாதிரி பட்டவனுங்களை வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன் அப்படின்னா நாம வந்துட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உண்டாக்கி நாம வச்சிருக்கிறோம். ஏன் வந்து இவனுங்க வந்து இப்படி வந்து கேட்டுட்டு சரி ஓகே அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போவானுங்க. அரை மணி நேரத்துல அனுப்புறேன், 30 நிமிஷத்துல அனுப்புறேன் அப்படின்னா 300 ரூபாய் நக்கிந்து போயிடுச்சு, அனுப்பவே இல்லை. ஸோ அவேர்னஸா இருங்க. யாரு வந்து என்ன கேட்டாலுமே வந்துட்டு காசு கொடுக்காதீங்க. நான் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்க. எனக்காவது 300 ரூபாவோட போச்சு, உங்களுக்கு வந்து பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்படிலாம் வரானுங்க, டக்கு டக்குன்னு காசு கேட்கறானுங்க, அசால்ட்டா எல்லாத்தையும் வந்து அபேஸ் பண்ணிட்டு போயிடுறானுங்க. நாம வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இவனுங்க வந்து நிப்பானுங்க, நாம கொடுத்துக்கிட்டு அப்படியே வந்து போயிடணும். ஸோ காசு வரல அப்படின்னா வந்து இன்னைக்கு ஒரு நைட்டு நாளைக்கு காலைல வரை டைம் இருக்கு நான் வீட்டுக்கு போறது வரைக்கும். அதுக்குள்ள வரல அப்படின்னா இதுல வந்து நான் போஸ்ட் போடுறேன், இந்த மாதிரி இவன் தான் அது அப்படின்னு. வந்துச்சு அப்படின்னா அதே திங் நான் வந்து சாரி கேட்கறேன். ஆனா சாரி கேட்கறது வந்து வந்துச்சு அப்படின்னா நான் இப்ப சொன்ன போஸ்ட் எல்லாம் போடுவேன், அதெல்லாம் சொல்லாம சாரி கேட்டுறேன். மத்த மாதிரி வரல அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இதை விடவே கூடாது, சும்மா விடக்கூடாது. நம்பர்லாம் இருக்கு, அதுவும் ஸ்கேனர். எத்தனை ஸ்கேனர் தெரியுமா? அனுப்பு அனுப்பு அனுப்பு. நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன், சரி 300 ரூபாவோட போட்டுமே அப்படின்ட்டு உஷாராயிட்டு ஸ்கேனர்ல அனுப்ப சொன்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபிளைட் மோட்ல போட்டுக்கிட்டு அனுப்ப முடியல, இன்டர்நெட் இஷ்யூ காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல. எடுத்து காமிச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அனுப்பு, அதுல அனுப்பு, அனுப்பு, இதுல அனுப்பு, இந்த நம்பர் போடுறேன் அதுல அனுப்பு. நான் ஏதோ போய் சொல்ற மாதிரி, ஆனா போய் தான் சொன்னேன். 300 ரூபா கொடுத்ததே பெரிய விஷயம், அதுவே வருமானு தெரியல, இதுல 200 ரூபா சேர்த்து 500 ரூபா கொடுக்கவா? நம்மகிட்டே கொஞ்சம் தான் காசு இருக்கு அப்படி. இத்தனைக்கும் நான் என்னன்னா என்கிட்ட வெறும் 600 ரூபாய் தான் இருக்குது. சொன்னா கிழங்கு, எனக்கு வேற காசு இல்ல, இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்றேன். அனுப்பு 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 அனுப்பு. அவன் வந்து நான் வந்து அவன்கிட்ட வந்து கடன் வாங்கின மாதிரியும் அவரு வந்து எனக்கு கடன் கொடுத்த மாதிரியும் திடீர்னு என்ன வச்சு பார்த்தாரா நான் அவன்கிட்ட வந்துட்டு காசு கொடுக்காம ஏமாத்துற மாதிரி இருந்துச்சு. செம்ம கடுப்பா இருக்குங்க ஆனா உண்மையிலே. ஸோ நீங்க கொஞ்சம் அவேர்னஸா இருங்க. இந்த மாதிரி யாருமே வந்து ஏதாவது காசு கேட்டாங்க அப்படின்னா வந்து கொடுக்காதீங்க. அண்ட் பார்க்க பாவமா இருக்கும், பார்க்க கெஞ்சுவாங்க, பார்க்க கும்பிடு போடுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஏன் நானாவே இருக்கட்டுமே, நல்லவனாவே இருக்கட்டுமே, நீ நல்லவனாவே இரு, யாருக்கும் யாரும் கொடுக்காதீங்க, ஓகேவா? அப்படி தேவைன்னா வந்துட்டு உங்க வீட்டுல கூப்பிட்டு அவங்க கிட்ட காசு அனுப்ப சொல்லுங்க, அவங்க வீட்டுல இருந்து காசு அனுப்புவாங்க, அதை வச்சு வீட்டுக்கு போங்க. மத்த மாதிரி ரயில் ஸ்டேஷன்ல எவனும் காசு கொடுக்காங்க, பஸ் ஸ்டாண்ட்ல அது மாதிரி யாரும் காசு கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாம ரயில் ஸ்டேஷன்ல கூட நிப்பானுங்க டிக்கெட் எடுக்க கவுண்டர் பக்கத்துல. 200 ரூபாய் இருக்கு, இன்னும் ஒரு 100 ரூபாய் இருந்தா நான் வீட்டுக்கு போயிருவேன் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்காதீங்க. எல்லாருமே படு கேவலமானவனுங்க. இதுல என்னன்னா ஒரு 50 பேர்ல ஒரு 3 பேர் வந்துட்டு உண்மையா கேட்கறோம்னா மிச்சம் எல்லாமே 38 பேர், 48 47 பேருமே வந்துட்டு மொத்தமா டோட்டல் ஃப்ராடுங்கள தான் இருக்காங்க. ஸோ அவேர்னஸா இருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. பேச்சு அதுவும் எப்படி அப்படின்னா வாழைப்பழம் மாதிரி பேசுறது. என்ன மாதிரி வாழைப்பழம் அப்படின்னா வந்துட்டு ரயில் ஸ்டேஷன்ல இங்க நான் லோக்கல்ல நிக்கிறேன்னு சொன்னேன்ல, ஸோ லோக்கல்ல இருந்து தாம்பரம் போகணும். தாம்பரம் போகும்போது என்ன பேசுறோம்னா நீங்க வந்து இப்படிதானே அப்படிதானா, நான் வந்து கன்னியாகுமரின்னு சொன்னேன். கன்னியாகுமரி சொன்ன உடனே நான் நினைச்சேன் நானும் வந்துட்டு நீங்க கன்னியாகுமரி நான் நினைச்சேன், அது வந்து இப்படி அப்படி வாழைப்பழம் இளந்தம்பழம் என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாம் பேசிட்டாங்க. எனக்கு உச்சகட்ட கடுப்பா வருது எனக்கு. பட் இட் ஓகே. ஸோ 300 ரூபாயில போனது போட்டோம்.
நான் என்ன நினைச்சிருக்கேன்னா ஒரு சாப்பாட்டுக்கு செலவு அப்படின்னு நினைச்சிட்டேன், விட்டுட்டேன். காசு வந்துச்சுன்னா லக்கு, வரல அப்படின்னா வந்துட்டு சத்தியமா இதுக்கு மேல எவன் கேட்டாலும் கொடுக்குற ஐடியா இல்லை. அது ஒரு அவேர்னஸா இருங்க. அண்ட் ஃபோன் கேட்குறாங்க, நம்பர்ல கூப்பிடுங்க, இந்த நம்பர் இருக்கு நான் கூப்பிடுறேன் வாங்க கூப்பிடுங்க, என் நம்பர் தரேன் கூப்பிடுங்க பேசுவோம், இப்படிலாம் வந்து சொல்றாங்க. ஆனா வந்து நம்ம கிட்ட காசு இல்லை. யார் வந்தாலும் இது மாதிரி கொடுக்காதீங்க, யார்கிட்டையும் பணமும் செலவு பண்ணாதீங்க. அவேர்னஸா இருங்க, பி கேர்ஃபுல். எல்லாம் நல்லா பேசுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா காசு கேட்டா காசு தர மாட்டானுங்க. ஸோ உஷாரா இருங்கப்பா. அண்டு நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஓகே, நடக்கிறது தான், நாம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம லைஃப் வந்துட்டு இப்படிதான். இனி வீட்டுல போயிட்டு ஒரு பஞ்சாயத்து இருக்குது, வீட்டுல போய் அதெல்லாம் கிளியர் பண்ணணும். அப்படியே இருக்கிறேன். ஓகே, பாத்துக்கலாம், சரியாயிரும் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ எல்லாம் சரியாகும் போது எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு நாம நம்புவோம். ஸோ நீங்களும் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற என்ன அப்படின்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாதுங்க, இந்த எக்மோருக்கு போயிட்டு தாம்பரத்துல ட்ரெயின்னு தெரியாது. அடுத்து பார்த்தா இப்படி 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 இப்படிங்கிறானுங்க. அங்கிருந்து கிளம்பிட்டேன், படபடன்னு கிளம்பிட்டேன்னா 3 மணி ஆயிடுச்சு. அப்புறம் இங்க இருந்து வந்து 1.5 மணி நேரம் டிராவல் தாம்பரத்துக்கு. தாம்பரம் வந்து இங்க உட்காந்துருக்கேன். இங்க 9th பிளாட்ஃபார்ம்ல வரும்னு போட்டிருந்தாங்க, இன்னும் ட்ரெயினை காணும். இந்த ட்ரெயின் இங்கதான் நிக்குதான்னு தெரியல, எங்க நிக்குதுன்னு தெரியல. ஸோ ஒரு 6 மணிக்கெல்லாம் ஓடணும், எங்க நிக்குதுன்னு பார்க்கணும். அது வரைக்கும் உட்காந்து வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பிளானு. ஸோ நீங்களும் வாங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். ஆப்போசிட்ல பாத்தீங்களா, திஸ் இஸ் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். பயங்கரமா இருக்கு. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா வந்துட்டு, ட்ரெயின் இங்கே வருதா வரலையா அப்படிங்கிறது இன்னும் தெரில. கரெக்டான இது வந்துட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னு தெரிஞ்சா போகலாம். லைட்டாக வருதானே தெரியுது. நான் வேற இப்படியே வச்சுக்கிட்டு இல்லை இல்லை லாலா 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 சுற்றிட்டு இருக்கேன். பாப்பா யார்கிட்ட விசாரிச்சு பார்த்தான்னு தெரியும் வருதா வரலையா அப்படின்னு. இங்க பாத்தீங்களா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், யாருமே இல்லைங்க. இந்த இடத்துலதான் வந்துட்டு ட்ரெயின் வரும். இந்த பாத்தீங்களா 9th பிளாட்ஃபார்ம், 9th and 10th இங்கதான் வந்துட்டு வரும்னு போட்டிருக்காங்க. ஆனா இங்க யாருமே காணும். தாம்பரம் நல்லா இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே, சூப்பர். இப்ப பாத்தீங்கல்ல ஒரு ஃபேஸ், அவர் வந்து என்னன்னே தெரியல, அவருக்கு என்ன வியாதி இருக்குமான்னு தெரியல. முகத்தை நான் காட்டல, ஏன்னா பாவம் ஏதாவது பிரச்சனை ஆயிருமே அப்படின்ட்டு. ஸோ தாம்பரத்துல பிளாட்ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் கடை, ஓகேவா. ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 40 ரூபா இதுனா வந்துட்டு 50 ரூபா ஏற்றி சொல்றாங்க. ஒரு 15 ரூபா பிஸ்கட்னா வந்துட்டு 20 ரூபா ஏற்றி சொல்றாங்க. அப்படி எம்ஆர்பிக்கு தவிர்த்து ஏற்றி சொல்றாங்க. ஸோ பணம் இருக்கிறவங்க ஓகே இந்தா அப்படின்னு போட்டுருங்க. பணம் இல்லாதவங்க அது அவ்வளவுதானா என்னது ஏதுன்னு அந்த எம்ஆர்பியை பார்த்து போடுங்க. ஜிபே பண்றதா இருந்தாலும் சரி, காசு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, மற்ற மாதிரி. ஸோ பார்த்து பண்ணுங்க. இது வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்டா சொல்லிக்க விரும்புறேன். அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு, நான் இதை வந்து எனக்கு நடந்தது சொல்ல வரல. நான் அப்படியே அங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்து அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கி நடந்து வந்துட்டே இருந்தேங்க. வந்துட்டே இருந்து இங்க வந்தேன். இங்க வந்து பார்க்கும்போது ஒரு தமிழ் பையன் வந்தான். அவன் வந்துட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தான். நான் டீக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், இல்லப்பா இது வந்து 50 ரூபா அப்படின்னாப்ல. அவன் எம்ஆர்பி பார்த்துட்டு நான் 40 ரூபான ஜூஸ் அப்படிங்கிறான். அப்படியா, சரி ஓகே. அப்புறம் வேற ஒரு பையன் அங்க இருந்து. ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா 10 ரூபா கொடுத்துருக்காங்க. இல்ல நான் இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் வந்து கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அமௌண்டே இப்பதான் வந்து. ஜாலியா சாப்பிடுறீங்களா?
ஏன் மத்தியானம் சாப்பிடல? நான் கன்னியாகுமரி தான். ஜாலியா இருக்கீங்க. ஸோ நம்ம ட்ரெயின் வந்துட்டு வர்றதுக்கு இன்னும் ரொம்ப கொஞ்சம் நேரம் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயின் பாத்தீங்களா, இந்த ட்ரெயின் வந்துட்டு 3 நாள், இப்பதான் ஒருத்தர் சொன்னாரு 3 நாள் வந்து இதாகுமா போறதுக்கு. ஸோ 3 நாள் வந்துட்டு அது போயிட்டு அங்க போய் இந்த நேபாள் பக்கம் நினைக்கிறேன் அங்க சொன்னாங்க 3 நாள் ஜேர்னி அப்படின்ட்டு. ஸோ அது வந்துட்டு அவங்க போயிடுவாங்க. நம்ம ட்ரெயின் வந்துட்டு இங்க பாத்தீங்களா இந்த இடம். ஸோ நம்ம ட்ரெயின் வந்துட்டு இந்த இடத்துல வருது. ஆனா இன்னும் வந்த பாடு இல்லை. நானும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். ட்ரெயின் வருது 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 வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ட்ரெயின் வந்த பாடு இல்லை. சரி ஓகே வெயிட் பண்ணுவோம், வரும், வராம எங்க போயிட போகுது அப்படின்னு தான் நானும் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ரேட்டு மேட்டர் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ அந்த ரேட்டு மேட்டர் வந்துட்டு அவர் வந்து வழக்கம் கொடுத்தாரு. என்ன வழக்கம் கொடுத்தாரு தெரியுமா? 1 ரூபா 2 ரூபா அப்படி இப்படி வாங்குறது அவங்க கை செலவுக்கு ஆகும், மாடா உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, நீ எதுவும் போட்டு விட்றாதா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை, நான் எதுவும் பேசவும் எடுக்கவும் இல்லை அப்படின்னு. சரி ஓகே தம்பி அப்படின்னாங்க. என்னோட இது பொறுத்த வரைக்கும் வந்து நாம ஒரு விஷயம் பண்றோம்னா அதை நம்ம கரெக்டா பண்ணணும், இல்லையா பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வாங்கக்கூடாது அப்படிங்கிற. அண்ட் அது மட்டும் இல்லாம 300 ரூபா ஒருத்தன் ஏமாத்தான் இல்லை, அதையும் வந்து பேசிட்டு இருந்தேன். அவன் இன்னும் அனுப்பவே இல்லை. நீங்களும் பார்த்து உஷாராருங்க. டிப்டாப்பா இருக்கிறானுங்க, ஆனா காசு வாங்கிட்டு தர மாட்டானுங்க. ஸோ உஷாரையா உஷாரு உஷாரு. ஓகேவா? டன். மேட்டர் என்ன அப்படின்னா வந்துட்டு இங்க வர வேண்டிய ட்ரெயின் இன்னும் வரல. ஸோ அதை பத்தி நான் வந்து பேசிட்டு இருந்தேன். இன்ஜின் மட்டும்தான் போயிடுச்சு. ட்ரெயின் இங்க வந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து நிறைய ட்ரெயினுக்குள்ள உட்காந்து கூட பேசிக்கலாம். பட் எக்மோர்ல வேலை நடக்கிறதுனால வந்துட்டு தாம்பரத்துல ட்ரெயினை விட்டுக்கிட்டு ட்ரெயினையும் காணாம நான் இங்கே உட்காந்துருக்கேன், அதுவும் இத்தனை மணி நேரமா. ஸோ இன்னும் வந்து ஒரு 3 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ள ட்ரெயின் வந்துச்சுன்னா ஏறி உள்ள உட்காந்துடலாம். சீட்டு பிடிக்கலான்னு தான் பாக்குறேன், ஆனா ட்ரெயினே வராம சீட்டு பிடிக்கிறது அதான் கஷ்டமா இருக்குது. ஸோ ட்ரெயின் வரட்டும். அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குங்க. அந்த விஷயங்கள் என்னென்ன ஏது எப்படி எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்குது. கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஆனா உண்மையிலே சொல்றேன், வீடியோக்காக எல்லாம் சொல்லல. லைஃப்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைச்சது உண்மை, நான் கொடுத்து வச்சிருக்கணும். யா இனிமே நான் வந்துட்டு லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன், அதுல என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பத்தி நான் வந்துட்டு இனிமே பேச போறேன். லைக் வரப்போகுது. நானே வந்து சந்தோஷப்பட்டேன் ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்ட்டு. பட் அது வந்து செங்கோட்டை ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயின்ல வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து இல்லை. அப்படியே நேரா பார்த்தேன்னா அந்த சென்டர்ல போய் அந்த ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதுல சென்டர்ல போய் நில்லு, அங்க வந்து ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அங்க போய் பார்த்துட்டு வரல அப்படின்னா இங்கதான் வரணும். ஏன்னா மேரிஸ்மை ஆப்ல வந்துட்டு இங்கதான் காமிக்குது. ஒண்ணுமே புரியலங்க, கடுப்பா இருக்கு. அங்க போய் எங்கதான் வருதுன்னு தெரியல, ஒரு மண்ணும் புரியல கடைசி வரைக்கும். ஸோ எது நடக்குதோ அதனால நடந்துதான் இருக்குது. பாத்தீங்களா, கடைசி வரைக்கும் ட்ரெயின் வந்த பாடு இல்லை. ஏன்னா வந்து தாம்பரத்துல வந்து ட்ரெயின் இல்லை, எக்மோர்ல ட்ரெயின் இல்லை, தாம்பரத்துல ட்ரெயின் இருக்கு. இதுல எங்க அந்த ட்ரெயின் 7, 8 இதுலதான் வரும்னு சொல்றாங்க.
7 8 அது 9ன்னு போட்டிருக்கிறோம். 7 7 9 அடங்காத்தல என்ன ஒண்ணுமே புரியலங்க. என்னங்க நடக்குது இங்க? பாருங்கப்பா, லிஃப்ட் எல்லாம் வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா? உள்ள போக தடை விதிக்கப்பட்டுள்ளது. எதுவுமே பண்ணல. ஏசி வெயிட்டிங் ஹால், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் போட்டுருக்காங்க பாருங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா. போங்க, போறவங்க இந்த இடத்துலதான் வரும்னு தெரியல. பாப்போம், எதுலயாவது ஒண்ணுல வந்துதானே ஆகணும். நான் இங்க போய் கேட்டா தெரிஞ்சிடும் ஐட்டம் இருக்கா இல்லையா, ட்ரெயின் வருமா வராதா. ஏன்னா அந்த 2 சைட்லயும் வரல. அந்த ஒரு ட்ரெயின் படுத்து கிடக்கு. ஆனா அதுலதான் நம்ம ட்ரெயின் ஆனுன்னு தெரியலங்க. அது பாக்குறதுக்கு அப்படியே மத்த ட்ரெயின் மாதிரி இருக்கு. பாப்போம், ஃபர்ஸ்ட் விசாரிப்போம். விசாரிச்சாதான் மேட்டர் என்னன்னு தெரியும். ஆனா யார்கிட்ட விசாரிக்கிறது அது இன்னும் தெரியலையே. எந்த ட்ரெயின்னு இன்னும் கன்ஃபார்மா தெரியலங்க. ஏன்னா அந்த 2 ட்ரெயின் வந்துட்டு செங்கோட்டை, அப்புறம் வேற ஒண்ணு. ஆனா பிளாட்ஃபார்ம் வந்து அங்கதான் காமிக்குதான். அதுக்கப்புறம் வேற வந்து வேற வேற விதமா சொல்றாங்க. பட் சத்தியமா புரியல. அங்க ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயின் எப்பவும் நம்ம போற ட்ரெயின் மாதிரி இருக்கா? ஸோ அந்த ட்ரெயினை ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு அந்த ட்ரெயினை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். சரிண்ணா? ஐயோ கேமரா. சரி, நான் வந்துட்டு அங்க போயிட்டு பார்த்துட்டு அந்த ட்ரெயின் தானா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு வரலான் இருக்கேன். ஆனா அந்த ட்ரெயின் புத்தம் புதுசா இருக்குது. ஸோ சத்தியமா ஒண்ணுமே புரியலங்க. இந்த ட்ரெயின் தானா, அந்த ட்ரெயின், அந்த ட்ரெயின் தானா, இந்த ட்ரெயின். அவ்வளவுதான், இந்த ட்ரெயின் இல்ல. நடுவழியில நிறுத்திட்டு இருக்கானுங்க. சரி, இல்ல அங்கதான் போகணும் போல. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 7:50 வந்து ட்ரை பண்ணி பாரு, அப்பதான் கிளியரா தெரியும் அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து ஒரு 7:50 ட்ரை பண்ணிட்டு என்ன நான் பார்த்துட்டு சொல்றேன். இன்னும் ஒண்ணுமே புரியலடா, எனக்கு வெறி ஆகுது. ஒரு இளவு இல்லாம என்னதான்டா பண்றது இப்ப நாம? அப்டேட்டும் தெரியல, ஒரு வெங்காயமும் தெரியல. ஏன் இப்போ 7:50 ட்ரை பண்ணி பார்ப்போம். கட்டுப்பா இருக்குங்க. ஒரு இதுவும் தெரிய மாட்டேங்குது. சரி, அந்த ட்ரெயின் தானு பார்த்தா அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, எதுவும் இல்லை. அப்ப எதுதான்டா? சத்தியம் மண்டக்குள்ளார இருக்குங்க. எனக்கு வெறி ஆகுதுங்க. கிளம்பலாம். ஐயோ, ட்ரெயின் கேன்சல் பண்ணிட்டானுங்களா? ஃபுல்லா இங்கதான் படுத்து கிடக்கணுமா? சத்தியமா நேக்கு புரியல. வரானுங்க பாருங்க, படம் எடுத்துட்டு. இந்த ஸ்டாண்டு வேற வலிக்குன்னு போகுது. வலிக்கு. ஆனா இந்த ஸ்டாண்டு ஹேண்டில் பண்ண கிரிப்பா இருக்குங்க. பட் கரெக்டான அந்த இது இல்ல. ஸ்ட்ராங்கா இருந்ததா சூப்பரா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேங்குது. என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ ஒரு வெங்காயமும் புரிய மாட்டேங்குது.
எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் வந்து ஆட்கள் வந்துட்டு எப்படின்னா எப்படி சொல்றதுன்னா ட்ரெயின்லாம் வந்துருச்சு. ஒன்று ராமேஸ்வரம், ஒன்று செங்கோட்டை, அப்புறம் இன்னொன்று என்னன்னு தெரியல. ஸோ ஆனால் நம்ம ட்ரெயினை இன்னும் காணும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக அந்த லோக்கல் ட்ரெயின் எல்லாம் வந்துட்டு இருக்குது. நம்ம ட்ரெயினை காணும். எல்லாரும் அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க, ஏன்னா சம்டைம்ஸ் மாத்தி மாத்தி இது பண்ணிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்துட்டு எங்க வருது அப்படிங்கறத சொல்லுவாங்க, அப்டேட்ல சொல்லுவாங்க. இப்போ காலியா இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு 7 அந்த சைடு வந்துட்டு ஒரு ட்ரெயின் நிக்குது பாத்தீங்களா. ஸோ அந்த ட்ரெயின் வந்துட்டு ஒர்க் நடந்துட்டு இருக்குது. அதை நடுவழியில உட்கார வச்சிருக்காங்க. இந்த ஆண்டையும் ஏற முடியாது, அந்த ஆண்டையும் ஏற முடியாது, தாவியும் ஏற முடியாது. ஸோ 7வது பிளாட்ஃபார்ம் தான் கடைசியான ஒரு நம்பிக்கை. அதுலதான் வரும்னு நினைக்கிறேன். இல்ல 6வது பிளாட்ஃபார்ம், ஆனா கிளியரா தெரியல. இல்ல அந்த 3ல வந்துட்டு ஒரு ட்ரெயின் கிளம்புனதுக்கு அப்புறம் வருமானு தெரியல. பாத்தீங்களா இந்த 3 ட்ரெயின்ல ஒரு ட்ரெயின் கிளம்புனதுக்கு அப்புறம் வருமானு தெரியல. ட்ரெயினை தேடி சாவடிக்கிறாங்கடா உண்மையிலே வந்துட்டு. ட்ரெயினா பச்சை புள்ள மாதிரி ஒரு இடத்துல உட்கார வேண்டியதானே. அங்க தூக்கி போடுறது, இங்க தூக்கி போடுறது, என்னது இது வாலிபாலா என்ன? ஒரு ஆப் கொடுத்துருக்குறானுங்க, அதுல செக் பண்ணி பார்த்தா 9வது பிளாட்ஃபார்ம்னு போட்டிருக்கு. ஆனா அங்க ஆளை காணும். என்னதான் பண்ணுவாங்க ஒரு மனுஷங்க. சத்தியமா செம டென்ஷன் தாங்க ஆகுது. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். நான் இப்ப டென்ஷன் ஆகுறத விட என் வீட்டுல இன்னும் டென்ஷன் ஆவாங்க. அது வேற மாதிரி இருக்கும். அது நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னா என்ன தொடர்பு கட்டையில அடிப்பாங்க. வீடியோ வீடியோ எடுக்கிற நீனு அப்படின்னு. இப்ப கூட தெரியாது நான் வீட்டுக்கு போறேன்னு தெரியாது. என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஒரு மண்ணும் புரியல. ஃபுல்லா மண்டை கோளாரா இருக்குது. நீ இந்த கதிரடக்காரங்க பாருங்க, அவங்க சொல்லுவாங்களா அப்டேட் பண்ணுவாங்களாம். ஆனா அவங்க இப்ப அப்டேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்ப டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. 7:08 7:50 ட்ரெயின் வரும். வெறி ஆகுது, என்ன பண்றதுன்னே தெரியலங்க. ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் இது அப்படி இது இருக்கு அப்படின்னா ஒரு 7 மணிக்கு சரி, ஒரு 6 மணிக்காச்சும் வந்து அப்டேட் பண்ணணும். ஓகே இல்ல இங்க வரல, வேற இடத்துல வருது அப்படின்னு அப்டேட் பண்ணணும். ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு மண்ணும் இல்லாம அது நாம வந்து இங்க உட்காந்துக்கணும். மண்டை எரிச்சலா இருக்குது. சொல்ல போறோடே தெரியலடா. சத்தியமா தெரியல, சத்தியமா புரியல. ஏதாவது பண்ணணும், வேற வழியும் இல்லை. நீங்க நீங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி பயங்கரமா ஹெல்ப் பண்ணுங்க. அப்பதான் வந்து நாம வந்துட்டு ஒரு வேற லெவல்ல வர முடியும். யா நோக்கு புரியுதா? புரியும் நம்புறேன். ஸோ அதுக்கப்புறம் அங்க ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுல வந்து அப்டேட் பண்ணுவாங்களாம். நானும் பாக்குறேன், அப்டேட்டும் பாக்குறேன். ஒரு இளவும் வரமாட்டேங்குது, ஒன்னும் வரமாட்டேங்குது. 9வது பிளாட்ஃபார்ம்ல வரும் அப்படின்னு அந்த கடைக்கார சொல்லிட்டே இருந்தான். அக்கா அவன் பார்த்தா இப்ப சொல்றான் என்னதான் தெரியல தம்பி. இது வரைக்கும் 9ஆம் பிளாட்ஃபார்ம் சொன்னாங்க, இப்ப தெரியல தம்பின்னு வாய புழக்கிறாங்க. என்ன பண்றது? வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும், அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா புரியல, அப்புறம் என்ன பண்றது? நானும் உட்காந்துக்கிட்டு எவ்வளவு நேரம் தான் வலிக்காம நடிக்கிறது? வலிக்குது இல்ல, கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். காசு இல்ல, கஷ்டமா இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு போய் அவங்க பண்ற பிரச்சனையை சால்வ் பண்ணி அங்க ஒரு வேலைக்கு போய் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி. ஏன்னா எனக்கு வந்து ஒரு லூப்ல மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க. போறேன், செய்யறேன், வரேன், வாழ்க்கை மாரி வாழ்க்கை மாதிரி இருக்கு. அதான் வந்து இப்ப போறதும் லூப்பு தான். பட் இருந்தாலும் நாம தான் ஓனர், நாம தான் லேபர். அப்படி இருக்கும்போது கவலை இல்ல. நாம ஓனர், நாம லேபர் அப்படின்னா ஃப்ரீடம் பாய், ஃப்ரீடம், என்ஜாய் பண்ணிக்கோ. என்ன பொறுப்பெல்லாம் ரொம்ப அதிகமாயிரும்.
கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா எவனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல. நானே வந்து வீடியோ எடுப்பேன். ஸோ வீடியோல வந்துட்டு ஒரு இது வரும், ஒரு கன்வீனியன்ஸ் வரும். காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஓட்ட ஆரம்பிச்சு ஒரு 6 மணிக்கு எல்லாம் முடிக்கிற மாதிரி பார்த்து, அதுல இருந்து எவ்வளவு கன்வீனியன்ஸ் வருதுன்னு பார்த்து பிரிச்சு எழுதி கஷ்டம்தான். என்ன பண்ண போறேன்னு தெரியல. புலப்புறதே வேலையா போச்சுறா என் வாழ்க்கை. ஆனா உண்மையிலே இப்போ மேட்ரு என்னன்னா, ஒரு வேலை பாக்குறான் அப்படி இப்படின்னு ஊர்ல மத்தனம் அடிச்சு இப்ப வந்துட்டு அதான் வீட்டுக்கு வர சொல்லும் போது கூட கொஞ்சம் அப்படியே தயங்குறாங்க. வீட்டுக்கா அப்படின்ட்டு இழுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நான் தப்பா பண்ணேன், இப்படி இருக்குது இப்படி இருக்குது, அப்ப நாம என்ன பண்ண முடியும்? நாம அதுக்கேற்ற மாதிரிதான் இருக்க முடியும். ஸோ அது எப்படின்னா வந்துட்டு நமக்கு இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃப்ரீடம் வேணுங்க. ஃப்ரீடமே இல்லாத ஏதோ வந்துட்டு இந்த வெள்ளையர்கள் வந்துட்டு ஆட்சி நடத்திட்டு நம்ம கைது பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. எவ்வளவு நேரம் தான் வலிக்காமே நடிக்கிறது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அண்ட் நான் வந்து இன்னைக்கு ஒரு ரூல்ஸை வேற பிரேக் பண்ணிட்டேன். அது இன்னும் கஷ்டமா இருக்குது. ஐயோ அப்படின்ட்டு. ஓகே, பாபம். இந்த தவறை நாம் சரி செய்து கொள்ளலாம் என்பதே என்னுடைய நிதர்சனவாத உண்மை. ஸோ பாத்துக்கலாம், எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். என்ன நடக்குதோ அது கண்டிப்பா நல்லா நடக்கும் நான் நம்புறேன். நான் உண்மையிலேயே நம்புவோம், நடக்கும், நடந்துதான் ஆகணும். அவ்வளோதான் கைஸ், சொல்லிட்டாங்க. ஸோ வந்து 10வது பிளாட்ஃபார்மு அங்கே அன்சைடு வந்துட்டு வருது. நாம் வந்துட்டு அன்சைடு வந்துட்டு முன்னாடி பேஸில் போகலாமா பின்னாடி பேஸில் போகலாமா பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வந்துட்டு ஏறி போக வேண்டியதான். ஃபுல்லாக மழையுமா இருக்குது. பார்ப்போம், போயிட்டு மஜா பண்ணலாம். ஸோ கடைசியாக வந்துட்டு அங்கே அலைஞ்சு இப்போ வந்து 10th பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ட்ரெயின் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் 10th பிளாட்ஃபார்ம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெயினை இப்போதான் வந்து கழுவி தொடச்சிட்டு இருக்கானுங்களாம். அப்போ வந்து போய் கடுப்பு தான், ஃபுல்லாக கடுப்பு தான். இங்கதான் வருது, மழை வேற வருதுங்க. போலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இதில் இருக்குல்ல, லைக் இடம் காலியாக இருக்குது. ஓகேவா, இன்னைக்கு வந்துட்டு அன்ரிசர்வ்டு ட்ரெயினில், அனந்தபுரி ட்ரெயினில் வந்துட்டு இடம் காலியாக தான் இருக்குது ஓரளவுக்கு. அப்போ எங்கள் பக்கத்தில் வந்து நாங்கள் சிங்கிள் சீட்டில் உட்காந்துருந்தோம். அவங்க அந்த பையன் சிங்கிள் சீட்டில், நானும் சிங்கிள் சீட்டில், இன்னொருத்தன் வந்து அந்த 4 பேர் உட்கார்ற அந்த சீட்டில் வந்துட்டு சைடில் உட்காந்துருந்தான். எங்களை பார்த்து நாங்கள் 3 பேர் சிரிச்சு ஜாலியாக கதை அடிச்சுக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கத்தி கத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பயங்கரமா பேசிக்கிறோம், திட்டிக்கிறோம், அப்படி பயங்கரமா இருந்துச்சு. திடீர்னு அங்க பக்கத்துல ஒரு படுத்திருந்த ஒரு ஆண்டி வந்து எந்திரிச்சிட்டு அப்படியே படுத்தாங்க. சரி, நம்ம கத்துறதுனால ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது போல அப்படின்னு நாங்க நினைச்சோம். என்ன நாங்க பேசினேன், சொன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம், சொல்லலையே, சொன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படி எந்திரிக்கிறாங்க, மறுபடியும் அப்படியே பாக்குறாங்க, படுக்கிறாங்க. என்னன்னு தெரியல. அப்புறம் திடுதிப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க பேசுறது கத்துறது பிடிக்கலையானா இல்ல, அங்க நடுவுல ஒருத்தன் படுத்து கிடந்தாப்புல. அவன் வந்து அங்கங்க அறியாம அப்படி, புரியுதா? ஸோ அந்த இது அப்ப அது பண்ணும்போது வந்து இவங்க கத்த ஆரம்பிச்சாங்க, அப்புறம் கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் தப்பு பண்ணல, நான் எதுவும் செய்யல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு நானே பார்த்தேன். ஏன்னா நான் இங்கதான் உட்காந்துருந்தேன். அங்க வந்து இப்ப நான் இங்க உட்காந்துருக்கேன்னா அந்த சைட்ல வந்து நமக்கு தெரியும். அப்ப நான் இங்க ஒருத்தன் இருக்கானா, இவனை பார்த்து நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இங்க ஒருத்தன் இருக்கான், நான் இங்க இருக்கேன், இங்க ஒருத்தன் இருக்கான், நான் பேசிட்டு இருக்கேன், இவனும் இங்க பார்த்து பேசிட்டு இருக்கான். ஆனா எனக்கு அங்க கிளியரா தெரியுது.
அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கை வச்சு தெரிஞ்சுது. சரி ஓகே அறியாம கை வச்சுட்டான் போல அப்படின்னு நினைச்சு நானும் கம்முன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து பார்த்தாங்க. நான் தப்பு பண்ணல, நான் இங்க தான் படுப்பேன். அதுவும் அந்த அந்த இடம் இதுல கால் வைக்கிறதுக்கு இருக்குல்ல, இந்த 2 இது இருக்கும். ஸோ அதுக்கு நடுவுல கால் வைக்கிறதுக்குள்ள அங்க படுத்து கிடக்குறாப்புல. நான் சொன்னேன் இடம் கிடக்குல்ல, வெளில போய் படுங்க. டிஸ்டர்பன்ஸா இருக்குதா உங்களுக்கு? ஸோ நீங்க வெளில போய் படுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். நான் தப்பு பண்ணல, நான் எதுக்கு போகணும் அப்படின்னா. அப்புறம் அவங்க ஹஸ்பண்டும் சொன்னாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க. அவங்க பொண்ணு சொன்னாங்க. கேட்கல. நான் தப்பு பண்ணாம நான் ஏன் போகணும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தான். சரி ஓகேன்னு படுத்துட்டாப்புல. அப்ப என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த கீழ படுக்கல. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் இங்க வரேன். நீங்க இந்த இதுலயே படுங்க. ஃபுல்லா உங்களுக்கு தான் சீட்டு. ஃபுல்லா படுத்துருங்க அப்படின்னா. சரி அப்படின்னு அவன் படுத்துட்டான். நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா? இவன் படுத்து நான் தூங்குற மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சான் பாரேன். எனக்கு காண்டாயிடுச்சு. நான் சொன்னேன், "ஏங்க அடுத்த ஸ்டேஷன்ல வந்துரும். அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனே போலீஸ் இருப்பாங்க. இன்ஃபார்ம் பண்ணுங்க. தூக்கிட்டு போய் எங்க தனியா உட்கார வைக்கணும் உட்கார வச்சுருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. காமா இருங்க. நாங்க நிக்கிறோம். சொல்லுங்க" அப்படின்னா. பக்கத்துல இருந்த பையனும் அவனும் சொன்னான். சொல்லுங்க பார்த்துக்கலாம். ஏன்னா தப்பு யார் மேல அப்படிங்கிறது தெரியும்ல. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சுல்ல. தட்ஸ் நைஸ். சொல்லுவோம் அப்படின்னா. ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட யோசிச்சான்னு நினைக்கிறேன். உடனே எந்திரிச்சுட்டு நான் தப்பு பண்ணல. கடவுள் இருக்காரு, கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன்டா நானே பாக்குறேன். அது நம்ம படுக்கிறோம் பிரதர்ஸ். கீழே படுக்கிறோம். ஓகே இடம் கிடைக்கல, இடம் இல்ல, ஏதோ ஒண்ணு உனக்கு இந்த இடம் கம்ஃபர்டபுளா இருக்கு படுக்கிற. கைய உள்ள வச்சுட்டு படுக்க வேண்டியதுதானே. என் கை இப்படி போய் இப்படி போய் இப்படி இப்படி போய் என்னது அப்படிதான் போகுமா? லேடிஸ் இருக்காங்கன்னு தெரியும். அவங்க பாப்பா இருக்குன்னு தெரியும். அப்படிதான் அப்படி கை இப்படி 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 நடனம் ஆடுமா கையை உடனே. எனக்கு அது இவங்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா உண்மையிலே ஸோ அதை நினைச்சு கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. அண்ட் அப்படியே யோசிச்சு யோசிச்சு அவன் இருந்தாப்புல. அதுக்கப்புறம் நான் போறேன் அப்படின்னு போயிட்டான். நான் போலீஸை கூப்பிட்டான் அப்படின்னா வந்துட்டு வேற மாதிரி அந்த ஒரு செக்ஷனே வேற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால போயிட்டாப்புல. வாக்குவாதம் கொஞ்சம் நடக்கும் அண்ட் வேற மாதிரி ஆகும். ஸோ உடனே போனதுக்கப்புறம் இவங்க ஃபீல் கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. அண்ட் நான் சொன்னேன்ல. அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க பாத்தீங்களான்னு கேட்டாங்க. அவனை பார்த்தேன்னு. பார்த்துட்டு கூட சொல்லாம இருக்கீங்கன்னா அதுலயே ஒரு மேட்டர் இருக்குது. இப்போ நாம வந்து சொல்றோம் வச்சுக்கோங்களேன், அவன் நம்மள ஏறி அடிக்க வருவான். இவங்க பேச ஆரம்பிச்சாதான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? இல்ல நிறைய பேர் இருக்காங்க. வெல் இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லலாம். புரியுதா? இப்ப டக்குன்னு நம்ம இப்படி பேச ஆரம்பிக்கிறோம். இந்த உங்களை தொடுறான், என்ன ஏன்டா தொடுற அப்படின்னு கேட்டு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம்னா, அவங்களுக்கு அவமானம் நினைச்சிட்டு அவங்க வந்துட்டு இல்ல தொடலையே அப்படின்னு சொன்னாங்கன்னா நாம செத்தோம். ஸோ அதனாலதான் அவங்க பேசட்டும். பேசுறதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ லேடிஸ் நீங்க பாக்குற நம்பிகள் உண்மையில நான் ஒண்ணு சொல்றேன். உங்களை யாராவது இந்த மாதிரி பஸ்ல ட்ரெயின்ல போகும்போது உரசுறாங்க, டச் பண்றாங்க, அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா கத்த கூட வேணாங்க. சொல்லுங்க. சொல்லி கேட்கல மறுபடியும் அப்படி பண்றாங்கன்னா செவுட்டுலயே ஒண்ணு பலார்னு வச்சிருங்க. ஓகேவா? பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க கையில. அண்ட் வந்துட்டு கூட்டமா இருக்கிற இடத்துல அப்படி பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு கத்திட்டு சொல்லிருங்க. இது தப்பு பண்றாப்புல அப்படின்னு சொல்லிருங்க. அண்டு ட்ரெயின்ல வரும்போதும் வந்து உண்மையா சொல்றேன். அவமானம் நினைக்காதீங்க. இப்படி நடக்குதா? அமைதியா இருந்துட்டு கூட அடுத்த ஸ்டேஷன் வரும்போது எந்து போய் பாத்ரூம் போற மாதிரி போயிட்டு அங்கதானே இருப்பான். அப்போ பாத்ரூம் போற மாதிரி போயிட்டு போலீஸை கூப்பிட்டு சொல்லிருங்க. போலீஸை கூப்பிட்டு சொன்னீங்க அப்படின்னா வந்துட்டு உங்க ஆட்டோ எல்லாம் அடங்கிரும். ஓகேவா? அவங்க எதுக்காக இருக்காங்க? நமக்கு சேவ் பண்றதுக்காக பப்ளிக் சர்வன்ட் தான் இருக்காங்க. ஸோ பப்ளிக் சர்வன்ட்ஸ்கிட்ட வந்துட்டு நம்ம ஹெல்ப் கேட்கறதுல ஒரு கூச்சமும் வேணாம். அவமானம் ஆயிரும். ஐயோ இப்படி ஆயிரும். அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் பார்த்தா பொழைக்க முடியாது. ஸோ யார் என்ன நினைச்சாலும் உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸை நீங்க தான் வாங்கணும். கண்டிப்பா நீங்க ஒரு ஒரு வார்த்தை முன்னெடுத்து வச்சாதான் அடுத்த மக்கள் அதை கேட்க வருவாங்க. ஓகே. ஸோ கேட்க வர்றது வந்துட்டு பசங்க மேல தப்பு இருந்தா ஃபைன். தப்பு இல்லைன்னா தப்பு தான். நீங்க பண்றது தப்பு. லேடிஸும் சொல்றேன். பட் தப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க கேட்கணும், நீங்க சொல்லணும், நீங்க பேசினாதான் நடக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் கையில வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு அண்ட் வந்துட்டு நாங்க பசங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட எனக்கும் ஒரு அக்கா இருக்காங்க. நான் வந்து ட்ரெயின்ல போனா கூட பசங்களை நம்பி கூட விட்டுட்டு போகலாம் பிரதர்ஸ். ஆனா உண்மையில சொல்றேன், கிழவனுங்களை நம்பி விட்டுட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு அப்படி இருக்காங்க. அப்படி மாதிரி இருந்துட்டு சொல்லிட்டு இருந்தாப்புல. இது நான் ஏதோ போற போக்குல ஃப்ளூக்ல சொல்லிட்டு போறேன் அடிக்கிறேன்லாம் கிடையாது. நான் பெருசா வீடியோ எல்லாம் கேப்சர் பண்ணல. நடந்தது, இது நடந்துச்சு, இதை சொல்றேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்.
அவேர்னஸாக இருங்க. இந்த மாதிரி வரவனுங்க வந்துட்டு பண்ணுறானுங்க, இப்படி தேய்க்கிறானுங்க அப்படிங்கிறதுக்காக கூச்சப்பட்டுக்கிட்டு ஐயோ என்னம்மா ஆயிருமோ, ஐயோ சொன்னா பிரச்சனை ஆயிருமோ, பிரச்சனை ஆகணும். தப்பா இருக்கா, பிரச்சனை பண்ணு. உன் மேல தப்பு இல்லைல்ல, பண்ணு. அவனுங்க அப்படி பண்ணாதான் அடுத்த இடத்துல போய் அடுத்து கை வைக்க மாட்டானுங்க. ஸோ அப்படி பண்றதுல வந்துட்டு தப்பே கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒரு அண்ணனா நினைச்சீங்க, ஒரு மகனா நினைச்சீங்க, ஒரு தம்பியா நினைச்சீங்க அப்படின்னா செய்யுங்க. இப்படி உங்களுக்கு தப்பு நடக்குது அப்படின்னா ஓகேவா? ஸோ வேற என்ன அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஹாய் கைஸ். வந்துட்டு மார்னிங் ஆயிடுச்சு. ஸோ காலங்காத்தால ஒரு 8 மணிக்கு நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் ரயில்வே ஸ்டேஷன்ல. அதுதான் நம்ம பேக்கு. உண்மையில சொல்லணும் அப்படின்னா ஏதோ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி களைச்சு செத்து போய் வந்த மாதிரி இருக்குது. பாத்தீங்களா, ட்ரெயின் இஸ் கோயிங் 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 கோயிங். நாமளும் வந்து வீட்டுக்கு கோயிங் 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 கோயிங். வீட்டுக்கு போலாமா? என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பாத்துக்கலாம், என்ன பாயிர போகுது. செத்துறவா போறோம். வேலை இருந்தா ஒரு மதிப்பு, வேலை இல்லைன்னா இன்னொரு மதிப்பு. இது வரைக்கும் எத்தனையோ தடவை ட்ரெயின்ல இருந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்து இறங்கி இருக்குது. ஆனா எப்பவுமே கூப்பிட்டு கேட்பாங்க, நான் வரட்டுமா, வர வேணாமா, வரேன், போமா, சேர்ந்து போவோமா, எல்லாம் கேட்பாங்க. ஆனா இந்த தடவை நோ, நத்திங். ஸோ நம்மளாலாம் போகணும் வீட்டுக்கு. அதனால கவலையெல்லாம் படக்கூடாது. எவ்வளோ கடுப்பு இருக்கோ அவ்வளோ கடுப்பு எல்லாம் வச்சு ஜாலி பண்ணிட்டு போகணும். ஓகேவா? ஜாலியா போகலாம். இதாங்க குளித்துறை செம்மையா இருக்குல்ல. புதுசா வீடுலாம் கட்டிட்டு இருக்காங்க. ஜாலிதான், மஜாதான். அவ்வளோதாங்க, எல்லா சீனோட்டும் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போயிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து வீடுல காட்டலான் இருக்கேன். ஏன்னா அவன் மேல தப்பு கிடையாது, அதனால கவலையே கிடையாது. போயிடுச்சு நடக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் பஞ்சாயத்து. ஜாலியா அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதான். அவ்வளவுதான், கன்னியாகுமரியில் நம் எத்தியுள்ளோம். கன்னியாகுமரினா கன்னியாகுமரி கிடையாது, இது வந்து ஒரு இடம் குளித்துறை. ஸோ குளித்துறையில வந்து அப்படியே நடந்து போய் இருக்கோம். ஸோ ஜாலியா போவோம். வேற என்ன வழி? அவ்வளோதான். நாம வந்து இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு போறோம். பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு நேரா பஸ் ஏறி ஜாலி பண்ணலாம். சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. இல்லை வாங்கலாமா வேணாமா, நாங்கள் போயிட்டும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் அங்கே போயிட்டு தான் முடிவு பண்ணுவேன். ஒன்றும் இல்லை, மொபைலுக்கு ஹோல்டர், இந்த டிக்டாக் ஸ்டாண்டில் இருந்து அந்த ஒரு ஹோல்டர் வாங்கணும். அப்புறம் வேற என்ன, பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு ஒரு டீ குடிச்சு வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுவே நான் வந்து வேலையை விடல அப்படின்னு சொல்லி நான் லீவுக்கு வந்திருந்தேன்னா எங்க அப்பா வந்து இங்க வந்திருப்பாரு. இப்போ எங்க அம்மா எங்க அப்பா விடல, இல்லையே எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியல. ஸோ பரவாயில்ல, நேர்லயே போய் பாக்குறேன். இப்ப கஷ்டம்டா, ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா.
குளிச்சுராய் நம்ம மாட்டாண்டம் வந்தாச்சு. வேற என்ன அப்படின்னா வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு வேற என்ன பிளான்னே தெரில. அதுக்கு அடுத்து உள்ள பிளானை வந்துட்டு அதுக்கடுத்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ என்ன நடக்குதோ கடவுளுக்கு வெளிச்சம். கண்டிப்பாக எல்லாம் சரியாக நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நடக்கும், சரியாக நடக்கும். நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் மாஸ்டர் அஸ்கின்.